ஆடி அமாவாசை தயவு செய்து வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாதீங்க. முன்னோர்கள் வழிபாடு நீ எந்த அளவுக்கு செய்யறியோ அந்த அளவுக்கு உன் குடும்பமும் உன்னுடைய தலைமுறையும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நீ கரெக்டா நீ எந்த அளவுக்கு நீ பண்றியோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். முன்னோர்களுடைய பூரண ஆசீர்வாதம் உனக்கு இருக்கணும். அப்பதான் உன்னுடைய வாழ்க்கையில நீ அடுத்த கட்டத்துக்கு நீ நோக்கி கரெக்டா நீ போயின்னு இருக்க அப்படின்னு அர்த்தம். நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுடைய மூதாதையர்கள் நினைச்சு இந்த ஆடி அமாவாசையில என்ன இந்த தீபதானம் கண்டிப்பா கொடுங்க, பாலசாந்தி பூஜை பண்ணுங்க. முக்கியமாக உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ வைரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ஆடி அமாவாசை. சிறப்பான நாளுங்க. தயவு செய்து வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளவோ ஆடி அமாவாசை வருது, எவ்வளவோ விஷயங்கள்லாம் நீங்க வாழ்க்கையில கேட்குறீங்க, எவ்வளவோ விஷயங்கள்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து சில விஷயங்களை பண்ணுங்க. நான் ஏதாவது ஒரு விஷயம் சில பேருக்கு மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார்னு சொன்னாலே சுவாமிஜி ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போறாங்க, ஏதோ ஒரு புதிய ஒரு விஷயம் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முன்னோர்களை, அதாவது உங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களை மறக்காத வீடு வளரும். மறக்காத வீடு வளரும். ஞாபகம் நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. முன்னோர்களை வணங்கும் குடும்பம் தலைமுறைக்கும் சிறப்பு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தலைமுறை தோறும் வளம் பெருகும் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு முன்னோர்களுடைய ஆசையோட இருக்கக்கூடிய நாள் ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும், என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள் எல்லாருக்குமே நான் எல்லா விஷயமும் நான் சொல்றேன். அதாவது ஒரு தர்ப்பணம், ஒரு தீபம், ஒரு தானம் சிறப்பு. ஒரு தர்ப்பணம், ஒரு தீபம், ஒரு தானம் சிறப்பு. அது நீ என்ன வேணாலும் கண்டிப்பா தர்ப்பணம் பண்ணணும். நீ ஒரு நதியில குளிக்கலாம், ஒரு கடல் ஸ்நானம் பண்ணலாம், கடல் இல்லாதவா வீட்டு ஸ்நானம் பண்றது, குளத்துல ஸ்நானம் பண்றது, இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணிட்டு தர்ப்பணம், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தீபம் ஏற்றி தானம் கொடுப்பது, தானம் கொடுக்கறதுங்கிறது சிறப்பு. தானம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதாவது முன்னோர்கள் நம்ம சொல்றீங்க இல்லையா, ஆடி அமாவாசை, அதே போல தை அமாவாசை, அதே போல சில புரட்டாசி மகாலய அமாவாசை எல்லாம் சொல்றோம் இல்லையா. அமாவாசை என்றாலே அந்த காக்கைக்கு சாதம் வைத்து பசுக்கு அகத்திக்கீரை கொடுத்து மனதார நாம் வழிபாடு செய்து உங்களுடைய குல முறைப்படி நீங்கள் சில விஷயங்கள் கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. அன்றைய நாள் முன்னோர்கள் எதிர்பார்ப்பாங்களாம், நமக்கு ஏதாவது நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எதிர்பார்ப்பாங்க. அந்த நாள்ல பூமிக்கு நம்ம குழந்தைகள் நமக்கு என்ன செய்யறாங்க என்ன. சில பேர் சில இடத்துல ஏமாற்றத்துடன் செல்வார்கள். சில பேருக்கு பாத்தீங்கன்னா மனசுல திருப்தியா எல்லாரையும் ஆசீர்வாதம் செய்வார்கள், ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றது உண்டு. நீங்க இன்னைக்கும் தொன்று தொட்டு எல்லா ஊர்லயும் யாரையுமே இந்த மாதிரி இறை நம்பிக்கை உள்ளவர்களை யாரையும் கெடுக்கவே முடியாது. இதெல்லாம் நீ செய்யாத, இதெல்லாம் நீ பண்ணாதுன்னு யாரையோ நீ சொன்ன வச்சுக்க, இதை விட மகா பாவம் எதுவுமே கிடையாது. அதனால முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நீ கரெக்டா நீ எந்த அளவுக்கு நீ பண்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உண்மையே சொல்றேன். நான் உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கலையா, உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம், உனக்கு சரி தலைமுறைக்கும் உனக்கு குடும்பத்துல இன்னைக்கும் நீ 10-15 வருஷம் நீ ஏதோ ஒரு சூழ்நிலையில நீ கஷ்டப்பட்டு இருக்க. புத்திர தோஷம் இருக்கும், மாங்கல்ய தோஷம் இருக்கும், பிரம்மஹத்தி தோஷம் இருக்கும், நிறைய தோஷங்கள் இருக்கும். சில பேர் திலத்தர்ப்பணம்லாம் போய் பண்ணிட்டு வருவாங்க. திலத்தர்ப்பணம் ராமேஸ்வரத்தை போய் திலத்தர்ப்பணம் பண்றவெல்லாம் இருக்கும். அப்ப இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது நீ சில விஷயங்களை நீ பண்ணணும். முன்னோர்களுடைய பூரண ஆசீர்வாதம் உனக்கு இருக்கணும். அப்பதான் உன்னுடைய வாழ்க்கையில நீ அடுத்த கட்டத்துக்கு நீ நோக்கி கரெக்டா நீ போயின்னு இருக்க அப்படின்னு அர்த்தம். நீ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, கரெக்டா நீ போகணும். அமாவாசைனாலே நம்மளுடைய மூதாதையர்கள் உன் வீட்டுல யார் இருக்காங்களோ, இன்னைக்கும் பாரு சில பேர்லாம் அமாவாசைனாலே அப்பா இன்னைக்கு அமாவாசை எல்லாம் வாங்கிட்டு போட்டு அவங்களால அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அதை கரெக்டா செய்யறாங்களா பண்றாங்களா, அதுதான் முக்கியம். இன்னைக்கும் பித்ரு யஜ்யம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. இன்னைக்கும் அதை பத்தின விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கு. அதனால இந்த ஆடி அமாவாசை வரும்போது காலையில குளிச்சு ஸ்நானம் பண்ணி
தர்ப்பணம் கொடுத்து என்ன உங்களுடைய குடும்ப முறைப்படி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக எல்லாம் பண்ணி வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வீட்டில் பெண்கள் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் என்னென்னலாம் செய்யணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணி பூஜைகள்லாம் நல்லா பண்ணுங்க. நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக பண்ணுங்க. உங்களுடைய மூதாதையர்கள் நினைச்சு இந்த ஆடி அமாவாசையில தீபதானம் கொடுங்கள். தீபதானம் கொடுக்க வேண்டும். தீபதானம் கண்டிப்பா செய்யணும். தீபதானம்னா என்ன, ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. உங்களால நம்மளால செய்ய முடியாத ஒரு சின்ன ஒரு காமாட்சி விளக்கு, சின்னதா வாங்கிக்கோங்க. ஒரு 50 கிராம் எண்ணெய் பிடிக்கிற மாதிரி இருந்தா போதும். சின்ன ஒரு 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 காமாட்சி விளக்கு வாங்கி அந்த காமாட்சி விளக்கு சிவாலயம் எடுத்து போங்க. சிவாலயம், சிவன் அதாவது பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த மாதிரிலாம் சொல்றாலே, சிவாலயம் போயிட்டு வாங்க. உங்க வீட்டு பக்கத்துல எவ்வளவோ சிவாலயங்கள் இருக்கும். சிவாலயத்துக்கு போய் விளக்கேற்றி, பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்றி தெற்கு திசை நோக்கி ஏற்றி வைத்து சிவபெருமானுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்க. தீபதானம்னு பேர். அந்த விளக்கு கோவிலுக்கே கொடுங்க, தப்பு கிடையாது. ஒரு காமாட்சி விளக்கு கோவிலுக்கு தானம் கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. அதுவும் அமாவாசையில கொடுக்கறது, நீ வாழ்க்கையில பிரகாசமா இருப்ப, கண்டிப்பா நீ நன்னா இருப்ப, எந்த குறை இல்லாம இருப்ப. ஆனா இதை நீ செஞ்சேன்னா உனக்கு சிறப்பு. நான் ஏன் இதை செய்ய சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த அமாவாசை, ஆடி அமாவாசை, சில ஆத்மா வயதானவர்கள் இறந்திருப்பாங்க. வயது முதிர்ந்து 60-70 வயசுல இறந்து போயிருப்பாங்க. சிலர் அகால மரணம், துர்மரணம் என்று சொல்லக்கூடிய மரணம். சில பேர் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத இயற்கை சீற்றத்தினால் சில பேர் இறந்திருக்கக்கூடியவர்கள். கடலுக்கு ஸ்நானம் பண்ண போய் இறந்து போறது, அருவியில ஸ்நானம் பண்ண போய் பஞ்சபூத சக்திகளால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இறந்து போறது, விபத்துக்களால் இறந்து போறது, இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்துல ஆயிருப்பாங்க இல்லையா. நீ செய்ய வேண்டியது அது முக்கியமா செய்யணும். இன்னொரு விஷயம் நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னென்ன, இப்போ உனக்கு நீ கல்யாணம், கணவன் மனைவி, இப்போ உன் குழந்தைகள்லாம் நல்லா பெருசாயிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உன் குழந்தைகள்லாம் பெருசாயிட்டாங்க. 5 வயசு, 10 வயசு, 15 வயசு, 25 வயசு, உன் குழந்தைகள்லாம் நல்லா பெருசாயிட்டாங்க. ஆனா உனக்கு நிம்மதி கிடையாது. உன் குழந்தைகள்லாம் சொல் பேச்சு கேட்கறது இல்லை. குழந்தைகள்லாம் நான் வேற இதுல நான் அப்படி பண்ண போறேன், இது பண்ண போறேன், உன் பேச்சு கேட்டு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். குழந்தைகள்லாம் குழந்தைகளால இப்போ உனக்கு மன வருத்தம் ஆயிடுறது. குழந்தைகளால உனக்கு ஏதோ மனசங்கடமா இருக்கு. ஏதோ ஒரு விஷயம். 2 விஷயம் இருக்கு. புத்திர தோஷமும் இருக்கு, புத்திர சோகமும் இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. புத்திர தோஷமும் இருக்கு, புத்திர சோகமும் இருக்கு. இந்த புத்திர தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, அபார்ஷன்ஸ், தெரிஞ்சே அபார்ஷன் பண்றது. தெரிஞ்சு அடுத்து பரவாயில்ல இது வேண்டாம், தெரிஞ்சே அபார்ஷன். சில பேருக்கு 2, 3, 4 ஆயிருக்கும். சில பேர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சில குடும்பத்துல ஆயிருக்கும். ஆனா அதை நினைச்சு இவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா 90% நான் இல்லைங்க, பண்ணினதில்லை. முன்னோர்களுக்கெல்லாம் பண்ணுவாங்க. இதை நான் பண்ணினது இல்லை அப்படிங்கிற வார்த்தை தான் வருமே தவிர நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே வராது. அதுக்கு பாலசாந்தி பூஜைன்னு இருக்கு. எத்தனை பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பாலசாந்தி பூஜை கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறது உண்டு. இல்லைன்னா புத்திர சோகமாக மாறிவிடும். என்னமா மாறும்? புத்திர சோகமாக மாறும். குழந்தைகள் நன்னா படிச்சு நன்னா வந்திருப்பா. நம்ம இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம், எத்தனையோ குடும்பத்துல நம்ம கேள்விப்படுறோம். 10 வயசு குழந்தை இறந்துடுத்து, 5 வயசு குழந்தை இறந்துடுத்து, 15 வயசு பையன் இறந்துட்டான், இது நல்ல கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல இறந்துட்டான், கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு இறந்துட்டான், கல்யாணம் பண்ணி 1 மாசத்துல இறந்து போயிட்டான். கேள்விப்படுறோமா இல்லையா? பொண்ணா இருந்தாலும் சரி, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல, பொண்ணு வீட்டை விட்டு, கல்யாணம் நாங்கள் நிச்சயம் பண்ணோம், பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, வீட்டில் இல்லை, யாரு கூடயோ போயிட்டா, ஏதோ புத்திர சோகம் அப்படிங்கிறது அவ அம்மா அப்பாவுக்கு, இதுக்கு நான் உயிரோடையே இருக்க வேண்டாம், இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டு போயிட்டாலே. எல்லாருக்கும் இதெல்லாம் என்ன? புத்திர தோஷம், புத்திர சோகம் உண்டு. இதுக்கெல்லாம் நீங்க பரிகாரம் பண்ணியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இதுக்குத்தான் நான் சொல்றேன், இந்த ஆடி அமாவாசையை ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேனோ அதை பண்ணுங்க. தீபதானம் கொடுங்க. காமாட்சி விளக்கு வாங்கி, நீ இவ்வளவு பெரிய காமாட்சி விளக்கு வாங்கி ஏத்தணுங்கிற அவசியமா இல்லை. சின்னதா அழகா ஒரு தீபதானம். சுவாமி ஆத்மார்த்தமா மனசார வேண்டிக்கும், சிவபெருமான்கிட்ட மனசார வேண்டிக்கும். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்வு. சுவாமியை நினைச்சு பிரார்த்தனை பண்ணு. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க.
எவ்வளோ சிவபுராணம் படித்தா இன்னைக்கு அவ்வளோ விசேஷம், சிவபுராணம் அவ்வளோ விசேஷம். யாருக்கெல்லாம் சிவபுராணத்துடைய அர்த்தத்தை தெரிந்து படிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பெருசு, அவங்கெல்லாம் புண்ணியக்காரர்கள் அவங்கெல்லாம். அதனால தான் இன்றைக்கெல்லாம் சிவனடியார்கள்லாம் இன்றைக்கி எத்தனையோ கோவில்கள்லாம் சுத்தம் பண்ணுறாங்க. தன்னிலை மாறாமல் இன்றைக்கி எத்தனையோ கோவில்கள்லாம் சேவைகள்லாம் செய்கிறாங்க சிவனடியார்கள்லாம். நன்னா அவங்கெல்லாம் ஆயுஷோட இருக்கணும், நன்னா இருக்கணும். நான் சுவாமி கிட்ட நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த தீபதானம் கண்டிப்பாக கொடுங்க, பாலசாந்தி பூஜை பண்ணுங்க. முக்கியமாக இதை பற்றின உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இமீடியட்டாக நான் குருக்கள் கிட்ட பேசியே ஆகணும், சுவாமிஜி கிட்ட நான் பேசியே ஆகணும், ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட பேசியே ஆகணும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு, உடனே இமீடியட்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உடனே என்கிட்ட பேசுங்க. சுவாமி ஆடி அமாவாசை வரப்போகிற, தயவு செய்து எனக்கு இந்த விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள், நான் இதெல்லாம் கேள்விப்பட்டேன், இது என் வாழ்க்கையில் நடந்தது, நான் என்ன செய்யணும் சுவாமி, அதுக்கு நான் ஸ்பெஷலாக வேறு என்ன செய்யணும், என்னென்ன மாதிரி பண்ணணும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். சில பேர் ராமேஸ்வரத்தில் இருப்பாங்க, சில பேர் தனுஷ்கோடியில் இருப்பாங்க, ஒரு சில பேர் வேதாரண்யத்தில் இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் கடற்கரை ஓரத்தில் இருப்பாங்க, சில பேர் பக்கத்தில் ஏதாவது குளம், பெரிய சிவாலயம், குளம் அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல, சில பேர் வீட்டில் வந்து தர்ப்பணம் பண்ணி வைக்கிறவங்கலாம் இருப்பாங்க. ஸோ ஆனால் அந்த நாளை ஸ்கிப் பண்ணாமல் நன்னா பண்ணணும் அப்படிங்கிறது உண்மை. முன்னோர்கள் வழிபாடு நீ எந்த அளவுக்கு செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் குடும்பமும் உன்னுடைய தலைமுறையும் அழகாக வளரும், நன்னா இருப்ப, பேரம் பேத்திகளோட நன்னா சந்தோஷமா அமோகமா இருப்ப. சரியா? ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விவாசபோகோ அனந்த புண்ணிய பலதம் அதசாந்திம் பிரயஷ்டமே. நன்னாரு.